Marty Subramaniam. The Prime Minister is in poll-bound Tamil Nadu today in what is being seen as a very politically significant visit. He is addressing a rally in Chennai at this moment. Let's listen into what he has to say. Could be seen. Colonial rulers took away their pride and dignity. For decades, nothing happened. They told me, they pleaded and prayed to governments, but nothing changed. I told them one thing. I said that their name, Devendra, rhymes with my own name, Narendra. I understand their emotions. தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தில்லியில் 2015ஆம் ஆண்டின் போது தேவேந்திரர்களின் பிரதிநிதிகளுடனான என் சந்திப்பை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது. அவர்களின் வருத்தத்தை என்னால் காண முடிந்தது. காலனி அரசு அவர்களின் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் பறித்துக் கொண்டது. பல தசாப்தங்களாக எதுவுமே நடக்கவில்லை. தாங்கள் அரசுகளிடம் மன்றாடினாலும் வேண்டினாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினேன். அவர்களின் பெயரான தேவேந்திர என்பது என்னுடைய பெயரான நரேந்திரவோடு இசைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன். தில்லியில் அவர்களில் ஒருவனாக, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் நான் பகிர்ந்தேன். This decision is more than a change of name. It is about justice, dignity, and opportunity. We all have lost. We all have lots to learn from the culture of the Devendra Kula community. They celebrate harmony, friendship, and brotherhood. There was a civilizational movement. It shows their self-confidence and self-pride, Atma Gaurav. இந்த தீர்மானம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, இது நீதி, கண்ணியம், வாய்ப்பு பற்றியது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கலாச்சாரத்திடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர்கள் நல்லிணக்கம், நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை கொண்டாடுபவர்கள். அவர்களுடையது ஒரு நாகரீகம் சார்ந்த இயக்கம். ஆத்ம கௌரவம் எனப்படுகின்ற தங்களுடைய சுய நம்பிக்கையையும் சுய கௌரவத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. Friends, our government has always taken care of the welfare and aspiration of our Tamil brothers and sisters in Sri Lanka. It is my honor to have been the only Indian PM to visit Jaffna. Through development works, we are ensuring welfare of Sri Lankan's Tamil community. நண்பர்களே, இலங்கை வாழ் நமது தமிழ் சகோதர சகோதரிகளின் நலன்கள் மீதும் அபிலாஷைகள் மீதும் நமது அரசு எப்பொழுதும் அக்கறை காட்டி வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஒரே இந்திய பிரதமர் என்ற கௌரவம் எனக்கு உண்டு. வளர்ச்சிப் பணிகள் வாயிலாக நாங்கள் இலங்கை வாழ் தமிழ் சமூகத்தின் நலன்களை உறுதி செய்து வருகிறோம். The resources given by our government for Tamils have been much more than in the past. The projects include 50,000 houses for displaced Tamils in northeastern Sri Lanka, 4,000 houses in the plantation areas. On the health side, we finance
of free ambulance services, which is widely used by the Tamil community. A hospital has been built in Dikoya. கடந்த காலத்தில் அளிக்கப்பட்ட ஆதாரங்களை விட மிக அதிக அளவில் இன்று நமது அரசாங்கம் தமிழர்களுக்கு அளித்து வருகின்றது. திட்டங்களின் விவரம்: வடகிழக்கு இலங்கையில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு 50,000 வீடுகள், தோட்டப்பகுதிகளில் 4,000 வீடுகள். சுகாதார விஷயத்தில் நாம் ஒரு இலவச அவசர கால ஊர்தி சேவைக்கு நிதி வழங்கியிருக்கிறோம். இந்த சேவை தமிழ் சமுதாயத்தால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திகோயாவிலே ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. To boost connectivity, the railway network to Jaffna and to Mannar is being rebuilt. Flights have been established from Chennai to Jaffna. I feel happy to share that India has built the Jaffna Culture Center, which we hope to open soon. The issue of Tamil rights has also been taken up by us consistently with Sri Lankan leaders. We are always committed to ensuring that they live with equality, justice, and peace and dignity. இணைப்பினை ஊக்கப்படுத்த யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் இடையேயான ரயில் தடம் மீண்டும் நிறுவப்பட்டு வருகின்றது. சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையேயான விமான போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. விரைவிலேயே திறக்கப்படவிருக்கும் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை இந்தியா கட்டி கொடுத்திருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் உவகை அடைகிறேன். இலங்கை தலைவர்களோடு தமிழர்கள் உரிமைகள் குறித்து நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கின்றோம். சமத்துவம், நீதி, அமைதி, கண்ணியம் ஆகியவற்றோடு வாழ்வதை உறுதி செய்வதில் நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். Friends, the problem faced by our fishermen is long standing. I do not wish to go into the history of the problem, but let me assure you that my government will always protect their rightful interests. We have ensured early release whenever fishermen are apprehended in Sri Lanka. நண்பர்களே, நம் மீனவர்கள் சந்தித்து வரும் பிரச்சனை நெடுங்காலமாக இருந்து வருகிறது. பிரச்சனையின் வரலாறுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நம் மீனவர்களின் நியாயமான உரிமைகளை எனது அரசு எப்போதும் பாதுகாக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இலங்கை அரசால் மீனவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்படுவதை உறுதி செய்துள்ளோம். More than 1,600 fishermen have been released during our tenure. Currently, there is no Indian fisherman in Sri Lankan custody. Similarly, 313 boats have also been released, and we are working for the return of the rest of the boats. எங்கள் ஆட்சி காலத்தில் 1600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது இந்திய மீனவர்கள் யாரும் இலங்கை சிறைகளில் இல்லை. அதேபோல 313 படகுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மீதம் உள்ள படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. Friends, inspired by a human-centric approach, India is making the world fight against COVID-19 stronger. We have to keep doing whatever we can to develop our nation and make the world a better place. This is what the makers of our constitution wanted to do us to do. I once again
congratulate the people of Tamil Nadu for the development works launched today. Thank you very much. நண்பர்களே, மக்களை மையமாக கொண்ட நம் பார்வையால் கொரோனாவுக்கு எதிரான உலகின் போரை இந்தியா மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் இந்த பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் உதவி வருகின்றன. உலகம் நம்மிடத்திலே இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இன்று துவக்கப்பட்டிருக்கும் வளர்ச்சி பணிகளின் பொருட்டு தமிழ்நாட்டின் மக்களுக்கு நான் மீண்டும் ஒருமுறை என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.